வட்டி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள், அதனோடு தொடர்பான வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், அதை வட்டிக்கு எடுத்து வாகனம் ஓடிக்கொண்டிருப்பவர்கள், எல்லா விதமான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் நாளை மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியக்காரர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான். அல்லாஹுடைய வார்த்தை சகோதரிகளே, அல்லாஹுடைய வார்த்தை. வட்டி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகிற ஒவ்வொரு மனிதனும் பைத்தியக்காரனாக மஹ்ஷருடைய வெளியில் எழுப்பப்படுவான். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்சீர்களை ஆசிரியர்களின் தலைவராக வர்ணிக்கப்படுகிற அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஏன் அல்லாஹ் வட்டிக்காரர்களை பைத்தியக்காரர்களாக எழுப்ப வேண்டும் என்றால், எப்படி இந்த உலகத்தில் ஒரு பைத்தியக்காரன் அவன் செய்கிற நன்மை தீமைகள் எல்லாம் அவனுக்கு எதுவும் தெரியாமல் இருக்குமோ, அதே போலதான் வட்டி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகிற ஒருத்தன் நாளை மறுமையில் இந்த உலகத்தில் செய்த நன்மைகள் எதுவுமே தெரியாதவனாக ஒரு பைத்தியமாக எழுப்பப்படும். அதை புரிந்து கொள்கிற எந்த புத்தியும் இருக்காது, அதை உணர்ந்து கொள்கிற எந்த தன்மையும் இருக்காது. அன்புக்குரிய சகோதரிகளே, இதுதான் வட்டிக்கு இஸ்லாம் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு தண்டனை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாரின் அருளாக வந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் போதித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளால், பொன்னாவுகளால் அவ்வளவு லேசாக யாரையும் சபித்து விட மாட்டார்கள், யாரையும் சபித்து விட மாட்டார்கள், யாருக்கும் ஏச மாட்டார்கள். ஆனால் ஒரு சில மனிதர்களை ரசூலுல்லாஹ் சபித்தார்கள். அப்படி சபித்தவர்களில் ஒரு சாரார் தான் லஅனல்லாஹு ஆக்கிலர் ரிபா வ மூகிலஹு வ ஷாஹிதைஹி வ காத்திபைஹி. வட்டிக்கு கொடுப்பவன், வட்டிக்கு எடுப்பவன், அதற்கு சாட்சியாக இருப்பவர்கள், அதை எழுதி பாதுகாப்பவர்கள், இவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரிகளே, வட்டி என்பது அது எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, நான் பின்னால் சொல்லுகிற சில வடிவங்கள், எங்களுடைய சமுதாயத்தில் ஊடுருவி இருக்கிற சில விஷயங்கள், அது எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, அது ஹராமானது, அது பெரும்பாவம், அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி.